நான் அழகாய் கர்த்தருடைய வசனத்தை நான் தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் 31வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அழகாய் சொல்லுது பாருங்க. இந்த 31வது சங்கீதத்துல பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தின் புத்தகத்துல பக்தன் இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். 31வது சங்கீதம் 8வது வேத வசனத்தை ஒருத்தர் சத்தமா படிக்க சொல்லி கேட்கலாமா? ஒருத்தர் சத்தமா படிக்கலாமா? சத்துருடைய கையில ஒப்பு கொடாம கையை தட்டுங்க, கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜோரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற வல்லமைக்கு நேராக உங்களை நேரடியாக கொண்டு போக நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நான் தைரியமா சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில ஆண்டவருடைய விசாலத்தை பெற்றுக் கொள்ளாதபடி தடை செய்கிற ஆவிகள், கர்த்தரால் வருகிற உயர்வை பெற்றுக் கொள்ளாதபடி தடை செய்கிற சத்துருக்கள். ஆனால் பக்தனுக்கு அழகாய் சொல்லுகிறார், தேவ வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய நன்மை கெடுக்கும்படியாக உங்களுக்கு நேராக விரோதிக்கிற கூட்டங்கள், உங்களை சத்துருவை பார்க்கிற கூட்டங்கள், உங்களுக்கு துரோகத்தை செய்கிற துரோகத்தின் கூட்டங்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு ஜெயத்தை இந்த 9வது மாதம் இந்த 2வது சனிக்கிழமையில் நடக்கிற இந்த உபவாச கூடுகையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை உங்களை கர்த்தர் விசாலத்தில் நிறுத்த போகிறார். கையில தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ சூழ்நிலைகள் வரலாம். மனிதர்கள் ஒரு விசாலத்தை கெடுக்கலாம், வியாதிகள் ஒரு விசாலத்தை கெடுக்கலாம், உங்களுக்கு வந்திருக்கிற பயமுறுத்துற சிந்தனைகள் தேவனால் வருகிற விசாலத்தை கெடுக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அவைகளை உடைத்து போட போகிறார். நீங்கள் 8 மாதங்களாய் எதிர்பார்த்து நீங்க கஷ்டப்பட்டு நீங்க நன்மையை இழந்து போன காரியங்களை இந்த 9வது மாதத்துல ஆண்டவர் உங்க கையில தந்து உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்குள்ள என் தேவன் விசாலத்தை தர போகிறார். ஆமென் 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 சொல்றேன் பார்க்கலாம். பயப்படாம இருக்கீங்க, கலங்காம இருக்கீங்க. நீங்க வாழ்க்கையை குறித்து உங்களையே நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க வேஸ்ட்ன்ற எண்ணம் வரும். நான் என்னுடைய உயர்வை என்னை நினைச்சு பார்க்கும் பொழுது என் உயர்வுக்கு முன்னாடி நான் வேஸ்ட்ன்ற எண்ணம் வரும். ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், என்னை கர்த்தர் விசாலத்தில் வைக்க ஆசைப்படுகிறார். ஆனா இந்த விசாலத்துக்கு எடுப்ப சத்துரு வரும். ஆனா அந்த சத்துருவை கர்த்தர் ஜெயிக்கத்தக்க ஒரு பலத்தை எனக்கு தந்திருக்கிறார். அந்த சத்துருவை கீழே தள்ளுகிறார். ஜோரா கையை தட்டுங்க, ஜோரா கையை தட்டுவாங்க சொல்லலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவர் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. இன்னும் ஒருவரை படிக்கலாம் அந்த வசனத்தை சத்தமா கொஞ்சம். சத்துருவரை கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமாக சொல்றீங்களா? நீங்க பயந்துட்டு இருக்கிற பிரச்சனை விழுந்து போக மாட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்துட்டு நீங்க பயத்தோட நீங்க பேஸ் பண்ற அந்த ப்ராப்ளத்தை நீங்க தோத்து போக மாட்டீங்க சிஸ்டர். நீங்க ஐயோ இந்த வாழ்க்கை, ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த வியாதி, ஐயோ இந்த கடன் நெருக்கடி, ஐயோ என் வேலை என்னால தோத்து போய் இல்லங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சத்துருவுடைய கையில உங்களை கர்த்தர் விடமாட்டேன்னு சொல்லுகிறார். உங்களை சத்துருவான நெருக்கடியில பிடிக்க பார்க்கறான். உங்களை சத்துருவான உங்களை கேவலப்படுத்தி பிடிக்க பார்க்கறான். உங்களை சத்துருவான நீங்க வேஸ்ட்ன்ற நிரூபிக்கும்படியா அவன் 4 திசைகளும் அடைச்சி சத்துருவான உங்களை பிடிக்க பார்க்கறான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில் பக்தன் சொல்றாரு, சத்துருவுடைய கையில ஆண்டவர் விட மாட்டா. சத்துருவுக்கு முன்பாக ஆண்டவர் நாம் விழுந்து போக விட மாட்டா. சத்துருக்கு முன்னாடி நாம் வேதனையோட வெட்கத்தோட இருக்கும்படியான வாழ்க்கை ஆண்டவனுக்கு தரவில்லை. ஏனென்றால் அதற்கு மாறாக அவனை விசாரிக்க வைக்கிறார். விசுவாசிக்கிறது மாத்திரம் கைகளை மேல தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையில் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இறுதி எதை குறித்து பயப்படாம இருக்கட்டும். உங்க இறுதி எதை குறித்து கலங்காம இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க பெருசா திட்டம் போடலாம், நீங்க பெருசா ஆசைப்படலாம், நீங்க பெருசா எதிர்பார்க்கலாம். ஆனா கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது எதையுமே நம்ம சாதிச்சிருக்க மாட்டோம். நம்ம எதையுமே எதிர்பார்த்து பெற்றிருக்க மாட்டோம். ஆண்டவர் சமூகத்துல பெரிதா நம்ம அப்படியே பெரிதா விசாரித்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இனி வரப்போகிற நாட்கள் அப்படி அல்லங்க, அப்படி அல்ல. உங்களுக்கு நேரம் எழுப்பியிருக்கிற பிரச்சனை கர்த்தர் இல்லாமல் பண்ண போகிறார். உங்களுக்கு நேரம் எழுப்பியிருக்கிற உங்களை கீழே இழக்கணும்னு நினைக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இல்லாமல் பண்ணும்படியான ஒரு அற்புதத்தின் வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பெரிய சுகத்தின் வல்லமையை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பெரிய
சொல்லுங்க.